நான் அங்கிருந்து வந்துட்டு இருக்கேன்லண்ணா, நீ பாட்டு வளைக்கிற. புரியல. வேற லெவல் வேற லெவல். என்ன அந்த பக்கம் ஊற்றுன்னு பார்த்தா அந்த பக்கம் ஊற்றுது. சூப்பராக இருக்குங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது போல். ஐயா அந்த சைடு என்ட்ரன்ஸ் போட்டிருந்தாங்கன்னு தெரியலையே. ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேங்க. சூப்பராக இருக்கும், காமெடியாக இருக்குது அடிக்கும் போது. அடி அடி நடிச்சு பார்த்தீங்களா? ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேது வண்டி? பிரேக் பிடிச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுமாண்ணா? இல்லை, பிரேக்காக முடிச்சு. பெட்ரோல் இருக்காண்ணா? இல்லை சின்ன சவையா? ஆமாம். இந்த ஸ்பார்க் பிளக் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. அவ்வளோ இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு பார்த்துட்டிங்களா? இங்கே தான் இருக்கா? பிளக்கை கழட்டி பார்க்கணுண்ணா. இதை பார்த்துட்டிங்களா? இதை எப்படி? ஆ புரியல. அதுதான் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இதுவா? ஆமாம், 1050. அண்ணா அது 1050லாம் வராதுண்ணா. நான் எல்லாம் பார்த்துட்டேன். சரி டோப் பண்ணி விடுவா. எங்கே இருக்குதுண்ணா கடை? என்ன கார்? அது ரெட் கலரா? சரி போய்ட்டுருண்ணா. பெட்ரோல்லாம் முக்கால் டேங்க் வச்சுருக்காங்கங்க. எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கேட்டால் கரண்ட் வரலாங்கிறாரு. வேறு எதாவது ஆட்டோமொபைலில் போய்ட்டு பார்ட்ஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்காரு. பக்கத்தில் தான் கடை இருக்குன்னாரு. அவருக்கு கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கான். இல்லை நம்ம ஏஜ் பசங்களாக இருந்தால் டோப் பண்ணி விட்டு அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. சப்போஸ் நம்ம தள்ளி விட்டு சரி நம்ம டோப் பண்ணி சப்போஸ் கீழே வந்துட்டாருன்னா அது ஒரு தயக்கமாக இருந்துச்சு. என்னங்க தண்ணி விட்டால் ரோட்டையே நம்பிடும் போல், அந்தளவுக்கு வருது. எனக்கெல்லாம் நீச்சல் மட்டும் தெரிஞ்சு இக்கரையிலேருந்து அக்கரை வரைக்கும் போவாங்க. எட்டின வரைக்கும் காடும் வீடுமே இல்லை. இந்த அக்கா தனியாக இங்கே வந்து கடை போட்டிருக்குங்க. பாப்பா கத்தாத. இந்த இடம் கொஞ்சம் நல்ல இடமா இருக்குங்க. எவ்வளோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பலாம். இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குது. எப்படியும் 4 மணி தான் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போது டைம் வந்துட்டு 2:50 ஆயிடுச்சு. இன்னும் 1 hour ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேங்க. 4:10க்கு தான் நான் போய் சேருவேன். ஆனால் தண்ணி பாட்டில் வாங்கலான்னு பார்க்குறேன். டைமே கிடைக்க மாட்டேங்குது. அக்கா தண்ணி பாட்டில் இருக்காக்கா? யாரையுமே காணும். 1/2 லிட்டர் எவ்வளோக்கா? 1 தாங்க. இந்த குட்டி அன்னைக்கு இந்த லோடு வந்துட்டு தலைக்கு வச்ச மாதிரியே இருக்குங்க. அவரு வாரா? அது வெளியே விட மாட்டாரு. சிரிப்பாக வருது அந்த ஆட்டோவை பார்த்தா. ஐயோ குளிச்சு வரான். பின்னாடி ஒரு ஆட்டோட தாத்தா வர்றாரா? இது அடுத்தனா தெலுங்குறாரு. சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு. மொபைலில் சார்ஜர் காலியாயிருச்சுங்க. ஐயோ அதுக்குள்ள சுத்தம் போயிடுச்சோ. நல்லது. இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கரெக்டாக 35 கிலோமீட்டர். கேத்தரின் ஃபால்ஸுக்கு பக்கமாக வந்துட்டோங்க. சார்ஜரும் ஏறுது. ஏன்னா பவர் பேங்க் இங்கே வச்சுட்டு இங்கே கனெக்ட் பண்ணலாம். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் நான்
அப்பரில் வச்சுருக்கேன் மொபைல் ஹோல்ட்ரு. இந்த 2 மொபைல் ஹோல்டர் இருக்குது. ஒன்று ஏதாச்சும் தூக்கிடலாமான்னு அதான் யோசிச்சுட்ருக்கேன் நான். இது வரைக்கும் 600 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்காங்க. கழுதைங்க திரும்பியே பார்க்க மாட்டேங்குது. அது ரோட்டை பார்த்தே நடக்க மாட்டேங்குது, தரையை பார்த்து நடந்து போயிட்டுருக்கு. டைம் இப்போயே வந்து 3:30 ஆகுது. ஃபால்ஸை பார்த்துட்டு கீழே இறங்கி வரதுக்குள்ளே 5 மணி ஆயிரும் போலையே. இருங்க அந்த குரங்கிட்ட அதை அடித்து பார்ப்போம். என்னங்க கண்டுக்கவே மாட்டேங்குது. ஃபால்ஸ் ரொம்ப உள்ளே இருக்கும் போலையாங்க. நான் என்ன நினச்சிருச்சு அதே ஊருக்குள்ளே இருக்கும் போல், அதனால தான் இப்படி சுற்றி காமிச்சிட்டு இருக்குன்னு பார்த்தா இது கரெக்டுக்குள்ளேயே போகுது. பாருங்க ரோட்டில் எப்படி இருக்குது பாருங்க. ஐயம்மா பஸ்ஸு என்ன குளிச்சு என்னை விட்டு சைடு போட்டு வேகமாக போச்சு. இப்போ என்ன மல்ல போகுது, போகவே மாட்டேங்குது. நம்ம தான் சைடு போட்டு வேகமாக போகணுமா? இந்த டர்னிங்கு இப்படி போயிட்டு இப்படி வர மாதிரி இருக்குது. ஏய் பரவாயில்ல. இது மாதிரி மிரர் நான் நினச்சேங்க, இந்த மூலையெல்லாம் வச்சு அது மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது சூப்பராக இருக்குது. எதுக்கும்ல இவ்வளோ வேகம் வர. இந்த மேப்பு தெரியுதாங்க எப்படி இருக்குது பாருங்க, பழைவா கொச்சன்ட்டு. ஏடகிரி ரூட்டு கூட இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் வரும். இது என்ன இப்படி இப்படி போய் இப்படி இப்படி போய் வருது பஸ்ஸில். அதுவும் கடைசி சீட்டில் உட்காந்துட்டு முன்னாடி இருக்கிற கண்ணாடியிலிருந்து அந்த வியூவை பார்த்தோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். லாரி தான் மொக்குன்னு மொக்குது. குரங்கு குட்டி எப்படி சைடு போட்டு போகிறது போல. சீக்கிரம் வேகமாக. ஐயே பின்னாடி வரோம், கையன்னு அடிச்சுட்டே வரோம். சை இருக்குங்க வரானா எப்படி இவ்வளோ சில்லுன்னு இருக்கு எனக்கு சரியா தெரில. எது ஊட்டின்னு, ஒருவேளை இது ஊட்டி மலையாக இருக்குமோ. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி மேப்பில் ஒன்று போட்டுருச்சுங்க. அந்த ஃபால்ஸுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி அதான் ஜில்லுன்னு இருக்கு, பேசிக்கிறது மாதிரி. எக்ஸ்பெக்டே பண்ணலங்க இந்த ஃபால்ஸ் வந்து இந்த மலைக்கு மேலே இருக்குன்ட்டு. பார்ப்போம், போக முடியும் தான் நினைக்கிறேன். உள்ளே நடந்து போகிற மாதிரி இருந்தால் ஃபால்ஸ் கேன்சல் தான். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். 4:22க்கு தான் போகணும்னு சொல்லி போட்டிருக்கு மேப்பில். 37 நிமிஷம் ட்ராவலிங்க. இன்னும் 21 கிலோமீட்டர் இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. என்னெல்லாம் பொங்குது, ஆலமரமாக இருக்குமா. நம்ம வந்து கடல் மட்டத்திலிருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கணும். சூப்பராக இருக்குது. பார்ப்போம்மா, இன்னும் ஒரு நல்ல லொக்கேஷன் இருந்துச்சு. நான் தான் அங்கே வண்டியை எடுத்து பார்க்காம இருக்கேன். ஏன் அந்த ரிவர் இங்கிருந்து பார்த்தா அழகாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போனால் எல்லாமே ஒரு மாதிரி மேகம் மூட்ட மாதிரியே இருக்கும். பார்ப்போம் ஒரு விளையாச்சு இடம் இருக்கான்ட்டு. ஆனால் ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே ஒரு இடம் இருந்துச்சு. ஃபுல்லாக காடு. நான் காட்டுக்குள்ளே போய் கரண்ட் கம்பத்தை நட்டு வச்சுருக்காங்க. அந்த சைடு ஒரு ரிவர் தெரிஞ்சிச்சு, பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு ரோடு மாதிரி தெரியுதா, அந்த ரோட்டில் தான் நம்ம வந்தோம். வேகமாக போக வேண்டியதாங்க. 3:53 ஆயிடுச்சு. சப்போஸ் அங்கே ரோடு இல்லாத மாதிரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. என்ஜாயும் பண்ண முடியல, அவசரத்துலேயே போக வேண்டியதாக இருக்குது. இங்கே கூட கட்டி விட்ருக்காங்களா? இது என்னன்னா தேயிலையா? பார்க்குறதே அழகாக இருக்குப்பா. கீழே மரம், மேலே செடிங்க. தேயிலை என்னன்னு தெரில கன்ஃபார்மாக. எனக்கு தெரியல, முன்ன பின்ன தேயிலை செடி நான் பார்த்ததே இல்லை. இல்லை போல் தேயிலை செடி தான் நினைக்கிறேன். அழகாக இருக்குது. இப்போ புக்கு இல்லாத மாதிரி செடிகள்லாம் பார்ப்போம். இப்போ ஊட்டினா இப்படி இருக்கும், கொடைக்கானல்லாம் இப்படி இருக்கும், ஒவ்வொரு
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு படம் போட்டு காமிப்பாங்க. A few moments later. நேரம் இருந்து கேட்டே போங்க, அரவன் வந்துடும். அரவன்லேருந்து 3 ரோடுன்னு சொல்லுவாங்க. அங்கே அரவனில் போய் டவுன் வருது. இந்த இன்னும் கேட்க நீங்கள் நேரம் போயிட்டே இருங்க. 9 கிலோமீட்டர் டவுன் வந்துடும், பெரிய டவுன். ஓகே, அரவன் சைடு அங்கே கேட்டிங்கன்னா வந்து சொல்லுவாங்க. ரைட்டில் இல்லை லெஃப்ட். மேலே பார்த்தோம்லாங்க, அது வந்து தேயிலை தானே, அதை ஆள் வச்சு பறிப்பாங்களாம். மேட்டில் எப்படி போகிறான் பாருங்கள், அசராம. அந்த வேலை பெட்ரோல் வரும்போது அடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ரோட்டில் வந்து பாதியில் நின்று என்ன இருக்குது. ஓ தேயிலை, இல்லை யாராச்சும் பார்த்து வைக்க போகிறோம். மலைக்கு மொட்டை அடித்த மாதிரியே இருக்குது. இதுதான் இந்த அக்கா சொன்ன ஊரா? இதுலேருந்து நம்ம 9 கிலோமீட்டர் தான் இது. அவ்வளோதான் மட்டும் ஃபால்ஸ்கிட்டே போவோம், பார்த்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. ரொம்ப தூரம் அங்கே வெயில் அடிச்சுட்டு கொஞ்சம் மிதமாக இருந்துச்சு, மறுபடியும் அப்படியே ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆனால் 5 கிலோமீட்டர் இருக்குது ஃபால்ஸ் போக. அதையும் சாப்பிடவே இல்லை. ஃபால்ஸை பார்த்துட்டு சாப்பிடலான்னு பார்த்தா நான் இப்போ கொஞ்சம் ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டேன் 10 வாட்டர் ஃபால்ஸ்ன்ட்டு. இது ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல இந்த வாட்டர் ஃபால்ஸ். ஃபால்ஸ் கோசரம் நான் எங்கேருந்து வரேன், கொடிவரியிலிருந்து வராங்க. மேப்பு வேறு ஒழுங்காக ரூட்டை காமிக்க மாட்டேங்குது. நான் வேறு அடமாகிட்டே இருக்கேன் வழிக்கு வசரம். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல பக்கத்தில் கேட்டு பார்க்கலாம், ஃபால்ஸ் இருக்கா, உள்ள அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. கேத்தரின் நீர்வீழ்ச்சியா, ஒரு மேடு ஒரு இறக்கம் அப்படி வந்தால் நல்லாயிருக்கும். அம்மா வண்டி இந்த ரோட்டில் ஓட்ட ஓட்ட சர்வீஸ் ஆயிருங்க. வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபால்ஸுக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஏன்னா நம்ம கீழேருந்து மேலே வந்தோம்னாங்க, இப்போ மேலேருந்து கீழே போகிறோம். ஆனால் ரூட்டு மட்டும் வேறு. முன்னாடி ஒரு பஸ் போச்சு, நான் பார்த்தேன். ஒரே ஒரு தேயிலை பிரிப்போமா, இது எப்படி இருக்குன்னு நானும் பார்க்குறேன். என்ன தூரத்தில் வந்து தான் பார்த்தோம், இப்போ பக்கத்தில் வந்து பார்க்குறேன். ஐயோ அங்கே வரங்க ஊரும் பார்க்குது என்னையே. நல்லா இருக்குது, குச்சிக்காடு மாதிரி. பஸ் போர்டில் தெரியுதுங்களா, போகிற இடம் வாட்டர் ஃபால்ஸ் தான். நான் கூட வேறு ஏதோ ஊருக்கு போயிட்டுருக்குன்னு நினச்சேன். அப்போ இது பின்னாடியே போவோம். செம்மையாக இருக்குங்க அங்கே இருக்கிற வீடெல்லாம். இங்கே ஒரு மாடி வீடு கூட இல்லை, எல்லாம் அட்டை வீடு தான். சூப்பராக இருக்குது. அவன்கிட்ட இந்த வண்டி வேறு ஒன்று. இந்த வண்டி ஏன் இப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஆஃப் தானே பண்ணி வச்சுருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? எப்படி ஸ்டார்ட் ஆகிறான்னு தெரியல. அது குளமா கொட்டையா? இப்படியே நிறுத்தி போகிறதுக்குள்ளே வாட்டர் ஃபால்ஸ் க்ளோஸ் ஆகிடும் போல். இருங்க போயிடுவோம். அம்மா இந்த சைடெலாம் வந்து தப்பி தவறி பஸ்ஸு காரு கீரு காமிச்சிச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் கிடைக்காது போல். இடம் எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி போய் அப்புறம் மேலே ஏறி இப்படி இருக்குது. பார்க்குறேங்க, செம்மையாக இருக்குது. ஏன்னா இந்த டைமிங் போனால் அடுத்து அவ்வளோதான் இருட்டு கட்டிக்கும். இங்கிட்ட எப்போ வர போகிறோன்னா தெரில. இருங்க ஒரு செல்ஃபி எடுப்போம். ஆனதான் ஆகட்டும். ஒரு 2 செல்ஃபி எடுத்துட்டாங்க. என்னங்க போன பஸ் மறுபடியும் ரிட்டர்ன் வருது. அதுக்குள்ளே ஃபால்ஸில் விட்டுட்டு வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதா?
வளைஞ்சி வருதுங்க, அழகாக இருக்குது. ஆனால் இது மாதிரி பிளேஸ் வந்து இது வரைக்கும் வந்த இடத்துல இருந்து நான் பார்க்கவே இல்லை. சரி ஓகேங்க, கிளம்பலாம். பஸ் போகுது பாருங்க, போக முடியாமல் போயிட்டுருக்கு. என்ன அது டிரைவர் என்ன பார்த்துட்டு போகிறாரு, ரோட்டை பார்க்காம. இது என்ன மாடா இல்லை எருமையா? ஏம்மா நீ என்ன பார்க்க தெரிய திரும்பி. இது என்னங்க இந்த பாகுபலி படத்தில் வர மாதிரியே இருக்கு. என்ன பார்த்து அப்படி பயந்துட்டு ஓடுது, அது அத்தை சோட்டு இருக்குது. பாய். நீர்வீழ்ச்சி இது வேற ஒன்று பயன்படுத்திட்டு இருக்கு. எப்படி போகிறது? இதுக்கு மேலே மேப் காமிக்க மாட்டேங்குது. ஐயோ, நடந்தான் போகணும் அதுக்கு மேலே. இந்த வண்டி வேறு ஒழுங்காக நிற்கவே மாட்டேங்குது. இந்த நடப்பாதையில் தான் நடந்து போகணுமாங்க. 2 சைட்லையுமே வந்துட்டு தேயிலை இருக்குது. ரொம்ப சீக்கிரம் ஃபால்ஸுக்கிட்ட போகலாம். உண்மையாலுமே இந்த கேத்தரிங் ஃபால்ஸ் வந்து செம்ம ட்ரிப்புங்க, நல்லாயிருக்கு. தேயிலை தோட்டம். ஃபால்ஸ் அங்கே அருவி ஊற்றுற சவுண்டு கேட்குதுங்க. ரோடு இது வரைக்கும் முடிஞ்சிரும் போலையாங்க. நம்ம ஃபால்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரோடு எது வரைக்கும் போகுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வரும் போலையே. ஃபால்ஸு கிட்ட போக முடியாது போல், பள்ளமாக இருக்குது. ஃபால்ஸு சவுண்டு கேட்குது, ஆனால் ரொம்ப கீழேருந்து வருதுங்க. அது என்ன பக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கீழேன்னா கண்டிப்பாக போக முடியாது. யாருமே இல்லை கேட்குறதுக்கும். சொதப்பல்லுங்க ஃபால்ஸ். அந்த அக்கா இப்படி தான் சொன்னிச்சு வழி. பார்த்தா ஃபால்ஸை பார்க்க முடியல, சவுண்டு மட்டும் தான் கேட்குது. ஸ்போர்ட் கண்டுபிடிச்சிட்டேன் தண்ணி எங்கே ஊற்றுதுன்ட்டு. அந்த இடத்துல ஊற்றுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே. தண்ணி ரொம்ப அதிகமாக தாங்க வருது. அங்கே ஒரு ஒயிட் கலரில் தெரியுது இல்லைங்க, அதுதான் ஃபால்ஸு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துல தான் வந்து ஊற்று போல், ஆனால் மேலேருந்து சரிஞ்சு வர மாதிரி இருக்குது. அந்த சரிஞ்சு வர மாதிரி மட்டும் நம்ம அந்த இடத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும். ஃபால்ஸ் அங்கேருந்து ஊற்றுதுங்க, அங்கேருந்து அப்படியே கீழே வந்து இந்த இடத்துல ஒயிட் கலரில் இருக்கும். கிட்ட ஜூம் பண்ணி அந்த ஃபோட்டோ காமிக்கிறேன். அந்த இடத்து வரைக்கும் ஃபால்ஸ் வருது தண்ணி. ஆனால் அந்த பாறைக்குள்ளேருந்து வருதுங்க. வெயில் அடிக்கிறதுனால கிளாராக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ.
கேத்ரின் ஃபால்ஸ் பார்த்தாச்சு, சக்ஸஸ். மொத்தம் இன்றைக்கி ஒரே நாளில் 2 ஃபால்ஸ் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ஸ்னு சொல்ல முடியாது, அது ஒரு அணை. செகண்டு வந்து கேத்ரின் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் வந்து கீழே போவாங்களாங்க, இங்கேருந்து இது கீழே போவாங்களாம், ரொம்ப டேஞ்சராக. தண்ணி ஃப்ளோ வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் ஃபால்ஸ் சரியாக தெரியலையா. செம்மையாக இருக்குது. நைட்டு போய் ரூம் வேறு சர்ச் பண்ணணும் வேறு, கோப்ராவில் வேறு சார்ஜர் இல்லைங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாங்க.